ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை ஸ்டைலில் ரோட்டுக்கடை காளான் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் பாதி அளவுக்கு கோஸும் பாதி அளவுக்கு காளானும் ஃபைனாக வந்து இது போல் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இது போல் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், உப்பும், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. அந்த காஷ்மீரி மிளகாய் தூளோட கலரே தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரெட் கலரில் வரும். ஸோ இப்போ இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான ஒரு பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு 3 சின்ன வெங்காயத்தை இது போல் ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதே டைமில் வானலியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயிற அளவுக்கு வெயிட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூமும் கோஸும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நான் ஒரு 2 தக்காளியும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா இது திரும்ப அகைன் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் இது போல் குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா திரும்ப இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா 2 சைடும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கு கிறிஸ்பியாக. ஸோ இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது ஆக்சுவலி நம்ம இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எடுக்க எங்கள் வீட்டில் இது வந்து காலி ஆகிட்டே தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு நான் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சேன். நமக்காக வந்து மஷ்ரூம் காளான் வந்து செஞ்சேன். ஏன்னா இது அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைலில் காளான் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்னதாக நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் வந்து ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீதி வெங்காயம் வந்து நம்ம லாஸ்ட்டாக மேலே போடுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இது போல் வரமாட்டோம். அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தண்ணியில் இது போல் கட்டி சேராமல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இது போல் ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் அந்த பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் சாஸாகவே சேர்த்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு அந்த போல் சாஸ் வந்து கெமிக்கலாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து இதை அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து பொரித்து எடுத்து அந்த மஷ்ரூம் அந்த போண்டா வந்து சின்ன பீசஸாக இது போல் கட் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மஷ்ரூமுக்கும் அந்த கோஸுக்கும் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு வந்து அதில் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் சேர்க்குறது இந்த வெங்காயம் தக்காளிக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த மசாலாவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போயிட்டு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது போல் கைவிடாமல் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா இது நல்லா வந்து கலரி விட்டாச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்க அந்த மஷ்ரூமையும் கோஸையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லோவிலே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுத்தால் ரோட்டுக்கடை ஸ்டைலில் மஷ்ரூம் காளான் ரெடி. இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க அந்த கொஞ்சம் வெங்காயத்தை மேலே போட்டால் நம்மளோட மஷ்ரூம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் காணும் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.